அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே எத்தனையோ திருவிளையாடல்கள் செய்திருந்தாலும் கூட கலியுகத்தினுடைய கடைசி திருவிளையாடல் 1823ஆம் ஆண்டு தொடங்கி 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் திருவிளையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 51 ஆண்டுகள் திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 51 ஆண்டுகளை 8 ஆண்டுகளாக பிரித்து தனது மகனுக்கு எப்படியெல்லாம் அருளை கொடுத்து, சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து, எப்படியெல்லாம் திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை திருவெட்பாவிலிருந்து 6 திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் ஒவ்வொரு பதிகத்தில் இருக்கின்ற பாடல்களில் இருந்தும் விளக்கங்களை வைத்துக் கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து ஏற்பட்ட யுகங்கள் கிரேத யுகம், திரேத யுகம், துபாவர யுகம், கலியுகம், 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் உருவாகிவிட்டன. சமயங்களையும் மார்க்கங்களையும் மதங்களையும் உருவாக்கியவர்கள் தங்கள் தங்கள் கருத்துக்கு ஏற்றபடி கருத்தாக்களை உருவாக்கி அதற்கு ஏற்றபடி ஆலயங்களை அமைத்து வழிபாட்டு முறைகளை அமைத்து விட்டார்கள். மக்களும் அதை பின்பற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். யுகங்களுக்கும் சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் ஆயுள் கால அளவு உண்டு. அதெல்லாம் முடிவடைந்த பிறகு யுகங்கள் முடிவடைந்து விட்டன. கலியுகம் 1900 ஆண்டுகளிலே முடிவடைந்து விட்டது. அதே போல சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களுடைய நெறிகள் எல்லாம் முடிகின்ற தருவாயில் உலக மக்களுக்கென்று ஒரு மார்க்கம் வேண்டும் என்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி அதை தன் மகன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனது மகனை, தனது செல்வப்பிள்ளையை ஒரு தாயின் வழியாக இந்த பூலகிற்கு வருவிக்க செய்தார் என்பதை திருவெட்பாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தன் மகன் வருவிக்க உற்ற பிறகு 8 ஆண்டுகள் வரையிலும் நமது பிள்ளை பெருமானவர்களுக்கு எந்தவிதமான அருளையும் அவர் கொடுக்கவில்லை என்பதை திருவெட்பாவில் இருந்த பாடல்களின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 9வது ஆண்டிலே தன் மகனை ஆட்கொள்ளுகிறார். ஆண்டாறு 3வது ஆண்டிலே ஆட்கொண்ட அருள்கடலே என்று கூறுவார். ஆரோடு 3வது ஆண்டிலே ஆட்கொண்ட கருணையின் கடலே என்று கூறுவார். ஆக இறைவன் தன் மகனை ஆட்கொண்டதை 9வது ஆண்டு என்பது உறுதியாகிறது. 9வது ஆண்டிலே ஆட்கொண்ட பிறகு 16 ஆண்டுகள் வரையிலும் இவர் எப்படியெல்லாம் இறைவனை நினைத்து முறையீடு செய்கிறார் என்பதையும் 1ஆம் திருமுறையிலிருந்து பாடல்களையும் 2வது திருமுறையிலிருந்த பாடல்களினுடைய விளக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 9வது ஆண்டிலிருந்து 16 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை 1ஆம் திருமுறை திருவருள் முறையீடுகள் பாடல்களின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவருள் முறையீடு மொத்தம் 232 பாடல்களை கொண்டது. இதுவரையில் நாம் 173 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இன்று 176 பாடலிய விளக்கத்தை பார்க்க போகிறோம். இறைவனிடம் எப்படியெல்லாம் முறையீடு செய்கிறார் என்பதை நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் நமது பிள்ளை பெருமானவர்கள் வருவிக்க உற்றதனால் இவரும் அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். சமயங்களில் சொல்லப்பட்ட நெறிகளையும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிகளையும் மதங்களில் சொல்லப்பட்ட நெறிகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறார். இறைவன் தன்னை ஆட்கொண்ட பிறகு ஞானத்தை பெறுகிறார். ஞானத்தை பெற்ற பிறகு ஞானத்தை பெற்ற பிறகு உலகில் நடந்த இறைவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் பாடல்களிலே கூறுகிறார். ஞானத்தை மட்டும்தான் பெறுகிறார். அப்போ அவருக்கு சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியாது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு தெரியாது. சமயத்தினுடைய சைவ சமயத்தினுடைய தலைவன் சிவபெருமான் தான் இறைவன் என்று பாடிக்கொண்டிருக்கிறார். பாடலை நல்லா கவனிங்க. எல்லாமுடைய இறைவனே, நினை ஏத்துகின்ற நல்லார் தமக்கு ஒரு நாளேனும் பூசை நயந்து இயற்றி சொல்லால் அவர் புகழ் சொல்லாது இவ்வண்ணம் துயர்வதற்கு என் கல்லாமை ஒன்று மற்ற இல்லாமை ஒன்று இரு காரணமே. இது பாடல்.
பாடலுடைய விளக்கம் பாருங்க. அதாவது சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் கூறப்பட்ட நெறிகளை பின்பற்றி கொண்டு, அதாவது குறியீடுகள் திருநீர் பூசி, சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் திருநீர் பூசிக்கொள்வார்கள். ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு குறியீடு உண்டு. வைஷ்ணவ சமயத்துக்கு நாமம், சாதகம் அம்மனை வழிபடுகின்றவர்கள் பொட்டு, குங்கும பொட்டு, இப்படியெல்லாம் நிறைய குறியீடுகள் உண்டு. சைவ சமயத்தை சேர்ந்தது திருநீர் பூசுவது. நமது பிள்ளை பெருமான் அவர்களும் திருநீர் பூசிக்கொண்டு உத்திராட்ச மாலை அணிந்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். காரணம், இவரை அறியாமலேயே இவர் சரியை, கிரியை, யோகம் என்ற 12 நிலைகளை கடக்க வேண்டும். சரியை என்பது உருவ வழிபாடு, கிரியை என்பது அந்த உருவத்திற்கு வேள்வி வளர்த்து, குத்து விளக்கேற்றி, தேங்காய் பழம் உடைச்சி, மந்திரம் சொல்லி வழிபடுவது. சிவாய நம, நமச்சிவாய நம, சிவாய நம, ஓம் சிவா, இப்படியெல்லாம் சொல்லுவது. யோக நிலையில் இருந்து கொண்டு வழிபடுவது. இது 3 நிலைகளிலும் 12 நிலைகள் உண்டு. இந்த 12 நிலைகளையும் இவர் அறியாமலே இவர் கடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொரு பாடலின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த பாடலுடைய பொருள் பாருங்க. எல்லாமுடைய இறைவனே, உன்னை வணங்குகின்ற நல்லவர்களுக்கு, அதாவது அடியார்களுக்கு நான் ஒரு நாளாவது முழு மனதுடன் விரும்பி அவருடைய திருவடிகளுக்கு பூஜை செய்து சொல்லால் அவர்களுக்கு அவருடைய புகழையெல்லாம் சொல்லாமல் இருப்பது எனது துன்பத்திற்கு காரணம். என்னவென்றால், ஒரு காரணம் சொல்லிட்டார். உன்னுடைய அடியார்களுக்கு நான் வரவேற்று பணிவிடை செய்யவில்லை என்று சொல்லுகிறார். மேலும் அவருடைய புகழ்களை எல்லாம் போற்றி என்னால் சொல்ல முடியவில்லை. இது ஒரு காரணம். என்னவென்றால், எனக்கு கல்வி அறிவு இல்லாததும் ஒரு காரணம். கல்வி அறிவு இல்லாதது ஒரு காரணம். அதை ஏன் சொல்றாருன்னா, 8 ஆண்டுகள் வரைக்கும் வடிவிக்க விட்டு 8 ஆண்டுகள் வரைக்கும் அவர் எந்த பள்ளி பாடசாலைக்கும் சென்று கல்வி கற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு எந்த ஆசிரியரும் கல்வி சொல்லி தரவில்லை. யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நல்லா கவனிக்கணும். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கின்றவர்கள் யாராவது ஒரு ஆளை குருவாக ஏற்றுக்கிட்டு தீட்சிதை வாங்குவாங்க. அந்த நிலையில் இல்லை. அவர் இயற்கையாகவே இல்லை. எனக்கு கல்வி அறிவு இல்லாததனால் என்னால் அவருடைய புகழை போற்றி பாட முடியவில்லை. அதுவும் ஒரு காரணம். மேலும் ஒரு 2 காரணங்கள் உண்டு. இறைவா, இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் இந்த ஏழையனுக்கு அருள் கொடுத்து ஆட்கொள்வாயாக. விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும், அருளை கொடுப்பாய் என்று முறையீடு செய்கிறார். அதன் பிறகு 13வது ஆண்டிலே இவர் ஞானம் பெற்ற பிறகு இவர் திருவொற்றியூர் செல்லுகிறார். தியாகராஜ பெருமானை வழிபட்டு அருளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே திருவொற்றியூர் செல்லுகிறார். மனம் அவரை போக சொல்லுகிறது. இறைவன் அவர் மனதை தூண்டி விடுகிறார் திருவொற்றியூருக்கு போக சொல்லி. அப்போ அங்கே 2ஆம் திருமுறை உருவாகிறது. மொத்தம் 113 பதியங்கள், 1207 பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் தன்னுடைய மனக்குமுறலை எப்படியெல்லாம் இறைவனிடம் சொல்லி முறையீடு செய்கிறார் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 18 பதியங்களை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு 19வது பதிகத்திலே, அருள் விடை வேட்க என்ற பதிகத்திலே 9வது பாடல். 8 பாடல்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு 9வது பாடல். அடியார் நெஞ்சத்து அருப்பெருஞ்சோதி ஓர் படிவமாகும் படம் பக்க நாதரே, நெடுமாலுக்கு நேமி அளித்த நீர் மிடியே நீன் அருள் மேவ விரும்பீரோ. பாடல். அதாவது அடியார்களின் உள்ளத்திலே ஒளி விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனே, விஷம் கொண்ட பாம்பை கழுத்தில் அணிந்து கொண்ட இறைவனே, நெடுமாலுக்கு, அதாவது திருமாலுக்கு நேமி அளித்த நீர். நேமி என்பது சங்கு சக்கரம். நீங்கள் திருமால் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கையில் சங்கு இருக்கும், ஒரு கையில் சக்கரம் இருக்கும். இது 2ஐயும் கொடுத்தது யாரு? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ இவருக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்ல தெரியாது. ஆனால் சிவபெருமான் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேயே அதான் நடந்தது. ஆக நெடுமாலுக்கு நேமி அளித்த நீர், சங்கு சக்கரத்துக்கு கொடுத்த நீர், நீங்கள் மிடியேனின் அருள் மேவ விரும்பிலரோ. மிடியேன் என்பது இந்த ஏழை மகன். இந்த மகனுக்கு அருளை கொடுப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? ஏன் விருப்பம் இல்லையா என்று சொல்லி முறையீடு செய்கிறார். ஆக இங்கே திருமாலுக்கு சங்கு சக்கரம் கொடுத்த, திருவிளையாடல் செய்து கொடுத்ததையும், அதே நேரத்தில் தனக்கு இறைவன் அருளை கொடுக்கவில்லை என்பதையும் கூறுகிறார். ஆக இப்படியாக
2 8கள் முடிந்து விட்டது. 2 16. 16 ஆண்டுகள் முடிந்த நிலையில் வல்லப்பமானவர்கள் வருவிக்கோட்டு 16 ஆண்டுகள் முடிந்த நிலையில் 3வது எட்டில் அடியெடுத்து வைக்கும் போது 17வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகள் வரைக்கும் என்ன திருவிளையாடல் நடந்தது? நடந்ததா இல்லையா? இறைவன் அருளை பெற்றாரா இல்லையா? அவருடைய மனநிலை எப்படி இருந்ததை 3ஆம் திருமுறையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் திருமுறை மொத்தம் 19 பதியங்களை கொண்டது, 232 பாடல்களை கொண்டது. இதுவரையில் 14 பதியங்களை பார்த்து விட்டோம். இன்று 15வது பதியம் சோதிடம் நாடல் என்ற பதியத்திலே 6வது பாடல். சோதிடம் நாடல் என்பது இந்த பதியத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த 14 பதியங்களின் ஒரு சுருக்கம். ஏனென்றால் இன்று புதிதாக பார்க்கின்றவர்களுக்கு அதன் விளக்கம் என்னென்று தெரிய வேண்டும். இவர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அவர்களை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று திருவொற்றியூரிலே காத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் 17வது ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நடக்கிறது. இவர் பார்ப்பதும் அவர் காட்சி கொடுப்பதும் மறைவதும் எதுவுமே பேசுறதில்லை. திருமுல்லை வயலுக்கு போறாரு, திருவள்ளித்தாயத்துக்கு போறாரு, எந்த விதமான பலனும் இல்லை. அதன் பிறகு நாரையையும் கிளிகளையும் தூது அனுப்பி பார்ப்பார். தனது மனநின் குமுறலை சொல்லி அங்கேயும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குறைத்தை பெண்ணிடம் போய் குறி கேட்க போவார். அங்கேயும் பிரயோஜனம் இல்லை. அவர் மனசு வச்சாதானே சோழி உருளும், முத்து உருளை. அதையெல்லாம் பார்த்து விட்டோம். அதன் பிறகு பவனி வரும்போது காட்சி கொடுப்பார், மறைந்து விடுவார். இன்று 15வது பதியத்திலே ஜோதிட நாடல் என்பது ஒரு ஜோதிடம் பார்ப்பவர்கிட்ட போய் ஜோதிடம் கேட்க போறார். அவர் மனநிலையை எப்படி கூறுகிறார் என்பதை தான் இந்த பாடல் கூறுகிறது. உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார் அவர் எந்த நிலையில் அப்போ இருந்து கொண்டிருந்தார் என்பதை. நல்ல கவனிங்க. பைத்த அரவ பணி அணிவார், பனை சூழ் ஒற்றி பதி மகிழ்வார், மைத்த மிடற்றார் அவர் தமக்கு மாலையிடவே நான் உள்ளத்தில் வைத்த கருத்து முடிந்திடுமோ, வரிதே முடியாது அழிந்திடுமோ, உயர்ந்த மதியால் ஜோதிடம் பார்த்து உரைப்பி புரிநூல் உத்தமரே. அவர்கிட்ட போய் அந்த மனநிலையை கூறுகிறார். இறைவன் எப்படிப்பட்டவர் என்ற நிலையை. பூநூல் அறிந்த உத்தமரே, உண்மையே மதிநுட்பத்தால் அறிந்து கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஜோதிடம் சொல்லக்கூடிய நல்லவரே, திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன், விஷப்பாம்பை அணிகலனாக அணிந்து கொண்ட இறைவன், வயல்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் நிறைந்த திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன், விஷத்தை உண்டு கழுத்திலே நீட்டிக் கொண்ட இறைவன், பார்க்கடலை கடையும் போது ஏற்பட்ட அமுதத்தில் பாம்பு விஷத்தை கக்க உமிழ எல்லாரும் திகைத்துக் கொண்டிருந்த பொழுது, தேவர்களெல்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்து கொண்ட பொழுது, சிவபெருமான் அந்த அமுதத்திலே இருந்த விஷத்தை தான் உண்டு கழுத்திலே நிறுத்திக் கொண்டார். அதனால் அங்கே கருப்பு நிறம் ஏற்பட்டது என்று சொல்கிறார். மைத்த மை மாதிரி, கருப்பு மை மாதிரி அங்கே அடையாளம் இருக்கு கழுத்துலன்னு சொல்றார். அப்படிப்பட்ட இறைவனே, அவருக்கு நான் மாலையிடவே இவரை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும், இவரை தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி இறைவனை தலைவனாக கணவனாக உருவகப்படுத்தி இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள். அதாவது நான் அவருக்கு மாலையிட நான் உள்ளத்தில் வைத்த அந்த எண்ணம் இருக்கிறதே, அது முடிந்து விடுமா? இல்லை வீணாக தான் முடியாமல் போய்ந்து விடுமா? முடிந்து விடுமா? நான் அவருக்கு மாலை இடுவேனா? இல்லை வீணாக அது முடியாமல் அழிந்து விடுமா? என்னுடைய எண்ணம் முடிந்து விடுமா என்று கேட்கிறார். அதாவது நான் இறைவன் மீது காதல் கொண்டுள்ளேன். இறைவனால் வருவிக்க உற்று 24 ஆண்டுகள் வரையிலும் எந்த விதமான அருளை பெற முடியவில்லை. ஆகையினால் நான் உள்ளத்தில் நினைத்ததை இறைவன் எனக்கு வந்து அருளை கொடுப்பாரா? நானும் அவரும் ஒன்றாக கலந்து விடுவோமா? இல்லை என்றால் வீணாக என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பலிக்காமல் அழிந்து விடுமா என்ற நிலையில் இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நிலையை ஒரு ஜோதிடத்தில் போய் ஜோசியம் பார்க்குற மாதிரி, ஜாதகம் பார்க்குற மாதிரி நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஆக அன்பர்களே, வல்லப்பமானவர்கள் வருவிக்க உற்று 24 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடம் இருந்து எந்த அருளையும் பெற முடியாமல்
தவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனால் வருவிக்கு உற்ற மகன் என்று தெரியும், தெரிந்திருந்தும் கூட வெளியே சொல்ல முடியாது. அதனால் ஏற்பட்ட ஏளன பேச்சுகள், அவமானங்கள், கேலி கிண்டல்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ அந்த நிலை மாறுகிறது. 4வது ஏட்டில் அடியெடுத்து வைக்கும் போது வல்லப்பெருமான் அவர்கள் 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை 4ஆம் திருமுறையிலே அருட்பிரகாச மாலை பாடல்களிலே ஒவ்வொரு பாடலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 94வது பாடல், மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. இப்போ இதற்கு முன்னால் ஒரு திருவிளையாடல். எப்படி என்றால் 27வது ஆண்டில் தனக்கோடி அம்மையாருக்கு திருமங்கல்யம் பூட்டி மோட்ச விட்டை காட்டி விமோசனத்தை கொடுக்கிறார். அது செஞ்சு ஆகணும். ஏன்னா ஏற்கனவே அது ஏற்பட்ட ஒப்பந்தம், விண்ணுலகத்திலே ஏற்பட்ட ஒப்பந்தம். அதனால்தான் அந்த அம்மையார் இவர் வருவிக்கு உற்ற குடும்பத்திலே உறவுக்கார அக்காவாக இருக்கின்ற அந்த அம்மையாருக்கு மகளாக பிறக்கிறார். இவர் அந்த பெண்ணுக்கு தாய் மாமனாகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அங்கே திருமணத்தின் போது பிரம்மன், திருமால், ருத்திரன் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துவதற்காக. அந்த பாடல் நாளைக்கு பார்க்க போறோம், 95வது பாடல். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை சொல்லும்போது இது சொல்ல வேண்டிய கட்டாயம், வேறொன்றுகளை நாளைக்கு விளக்கமாக பார்க்கலாம். அப்போ இவர் அந்த நேரத்தில் தனது தந்தை அருட்பெருஞ்சாண்டவரும் தாய் சிவகாமி வெள்ளியும் வரவில்லை என்ற அந்த மன ஏக்கம் இருக்கிறதே, அந்த நிலையை அந்த பாடலிலே கூறுவார். மனம் ஏங்கியது என்று கூறுவார். அதன் பிறகு அவங்கள் 2 பேரும் இரண்டு குதிரை மாட்டின தேர்களை வந்து மணமக்களை வாழ்த்தியது, அந்த விளக்கத்தையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 6ஆம் திருமுறையில் இருக்கு, பார்த்துட்டோம். அப்போ இந்த நிலை முடிந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு உறுதியான ஒரு நிலை எடுக்கிறார் வல்லப்பெருமானவர்கள். இனிமேல் திருவொற்றியூர், திருவிழித்தாயம், திருமலை வாயிலுக்குலாம் போக முடியாது. நடந்து நடந்து அழுத்து போச்சு. அப்போ அந்த நிலை 24 ஆண்டுகள் வரைக்கும் அவர் எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். அப்போ அவருக்கு ஏம சித்தி கிடைக்கல, தத்துவ சித்தி கிடைக்கல, எதுவுமே அவர் கிடையாது. அதன் பிறகுதான் அவர் எங்கே போனாலும் பறந்து போகிறது, நடந்து போகிறது எல்லாம் கிடையாது. பறந்து போகிறது, அண்டங்களை விட்டு அந்த கடந்து போகிறது, நினைச்சா நினைச்ச இடத்துல இருக்கிறது, நினைச்சா ஒரு இடத்துல எத்தனை வடிவத்தில் வேணாலும் இருப்பார். அந்த நிலையெல்லாம் பின்னால் வரப்போது அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த மாலையில், பிரசாத மாலையில் நம்ம அதை பார்க்க போகிறோம். என்னென்ன பெற்றுக்கொண்டார், எப்படியெல்லாம் மரலை பெற்றுக்கொண்டார் என்பதை அடுத்த பதியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது எங்குமே போகக்கூடாது என்ற ஒரு மன உறுதிப்பட்டவுடன் இல் வாழ்க்கையை துறக்க வேண்டும், உலகியல் வாழ்க்கையை முற்றுமாக துறக்க வேண்டும், பற்றுகளை துறக்க வேண்டும், சமயங்கள், மதங்கள், மார்க்கங்களில் கூறப்பட்ட நெறிகளை முழுவதுமாக விட வேண்டும். இந்த நிலையில் இருக்கும்போது அங்கே சென்னையிலே இருக்கும்போதே கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துக்கிறார், தாப்பா போட்டுறார். போட்ட பிறகு எப்படியெல்லாம் அவருக்கு வந்து இறைவன் வந்து அருளை கொடுக்கிறார் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட திருவடிகள், அப்படிப்பட்ட திருவடிகள் நடந்து வந்து மகனை அழைத்து அருள் கொடையை கொடுக்கிறார். நல்லா கவனிச்சுட்டே வரணும். இப்போ வல்லப்பெருமான் அவர்கள் 4வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். 4 8 32, 25வது ஆண்டிலிருந்து 27 ஆண்டுகள், 32 ஆண்டுகளுக்குள் அந்த 8 ஆண்டுகள் என்ன நடந்தது? அருட்பிரகாச மாலை 94வது பாடல். மாவின் மணப்போர் விடைமேல் நந்தி விடைமேலும் வயங்கி அன்பர் குறை கதைத்து வாழ்வு இழைப்பதன்றி பூவின் மனம் போல் உயிருக்கு உயிராகி நிறைந்து போகமளித்து அருள்கின்ற பொன்னடிகள் வருந்த. இந்த 4 வரியும் இறைவனுடைய திருவடிகளை பற்றி சொல்லுகிறார். எப்படிப்பட்ட திருவடிகளாம்? அதாவது கோபம் கொண்ட விலங்குகளுடைய செயல்களை அடக்கியும், அதே நேரத்தில் உயிர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய விலங்குகள், கொடிய விலங்குகள் இருக்கின்றன. உதாரணத்துக்காக சிங்கம், புலி, நரி, முதலை என நிறைய இருக்கின்றன. இந்த விலங்குகளை எல்லாம் அதனுடைய செயல்களையும் அடக்கி ஆள்கின்ற, அந்த செயல்களையும் அடக்கி ஆள்கின்ற திறமை கொண்ட, காளை வாகனம் மீது அமர்ந்து கொண்டு விளங்கி கொண்டு அன்பர்களுடைய குறையெல்லாம் தீர்த்து கொண்டிருக்கின்ற இறைவன். அப்படிப்பட்ட திருவடிகள் பூவின் மனம் போல் உயிருக்கு உயிராகி, மனமுள்ள பூ போல உயிர்களுக்கு உயிராகி, அதன் உள்ளங்களெல்லாம் நிறைந்து
இன்பம் அளித்து அருள்கின்ற பொன்னடிகள் வருந்த. இறைவனுடைய திருவடிகளை பற்றி சொல்கிறார். அப்படிப்பட்ட திருவடிகள் தாவி நடந்து இரவில் மனைக்கதவு திறப்பித்து தயவுடன் அங்கு என்னை அழைத்து தக்க ஒன்று கொடுத்தாய். நாவில் மணந்து உற புலவர் வியந்து ஏத்தும் பொதுவில் நடம்புரியும் நாயகா நீ நற்கருணை இதுவே. இது பாடல். இப்போ இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. முதல்ல திருவடிகளை சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட திருவடிகள் இரவிலே விரைந்து நடந்து வந்து நான் இருக்கும் இடத்தை தேடி அடைந்து தெருக்கதவனுடைய தாழ்பாலை திறந்து, அவர்தான் வந்து திறக்கிறார், திறப்பித்து கதவை திறப்பித்து கருணையுடன் மகனே என்று என்னை அங்கு அழைத்து, ஏன்னா ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளியே இருக்கும், வீட்டுக்குள்ள அவர் வரமாட்டார், வந்துட்டானே இவர் பூட்டிட்டானா திரும்பி போக முடியாது. அங்கு என்னை அழைத்து தக்க ஒன்று அருள் தன்மை உள்ள ஒரு அருள் கொடையை கொடுத்தாய். நாவில் மனந்தூர புலவர் வியந்து, அதாவது சொல்லாற்றலுடன் இனிமையாக பாடக்கூடிய புலவர்கள் வணங்கக்கூடிய சத்தியஞான சபையிலே திருவிளையாடல் செய்து கொண்டு அருள் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, நின் கருணை இதுவே, உன்னுடைய இந்த கருணையை நான் எப்படி சொல்லுவது என்று சொல்லி இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள். ஆக அன்பர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல இறைவனுடைய திருவிளையாடலை அப்படி கதை மாதிரி சொல்லலாம். ஆனால் அது சரியாக இருக்காது. ஏன்னா புராணங்களிலும் சமயங்களிலும் கூறப்பட்ட திருவிளையாடல்கள் எல்லாம் கற்பனையாகவும், சிலது கதை கட்டாகவும், சில உண்மை நிலைகளாகவும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். பாடலை சொல்லி விளக்க யாரும் சொல்ல முடியாது. ஆனால் திருவருட்பா அப்படி அல்ல. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது பிள்ளை பெருமானவர்கள் எப்படி இருந்தார் என்பதை உலக மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். ஏன்னா வல்லப்பமானவர்கள் வரிவிக்க விட்டு 202 ஆண்டுகளாக முடிந்த நிலையிலும் கூட அவருடைய அருள் நிலையை, அவருடைய கடவுள் நிலையை, எப்படியெல்லாம் இருந்தார், இறைவனிடம் எப்படியெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டார் என்பதை உலக மக்களுக்கு யாரும் தெளிவாக கூறப்படவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். இப்போ இந்த பாடல் என்ன சொல்லிட்டாரு? இப்போ இறைவன் வந்தாரு, இப்போ அவருக்கு சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியும், அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இப்போ அவர் சுத்த சன்மார்க்கத்தை வாங்க போகணும். இப்போ சுத்த சன்மார்க்கத்தை வாங்குவதற்காக சுத்த சிவஞான வெளிக்கு சென்று கொண்டிருக்கிறார். தத்துவங்களை கடந்து, அந்தங்களை கடந்து, எப்படியெல்லாம் அங்கு போய் சாகா கல்வியை கற்றார், மரணமில்லா பெருவாழ்வை எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை நாளை பிரசாத மாலை மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த 100 பாடல்கள் முடிந்தவுடனே அந்த பாடல்களில் எல்லா விளக்கமும் இருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் போய் கடந்து போய் சுத்த சிவஞான வெளியிலே அங்கே இருக்கின்ற சத்தியஞான சபையில் இருக்கின்ற சிங்காசனத்திலே அமர்ந்து தன் மகனுக்கு மணிமுடி சூட்டி எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார் என்பதை இப்போ நம்ம 6ஆம் திருமுறையிலிருந்து பார்க்க போகிறோம். இப்போ வல்லப்பமானவர்கள் 33வது ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளுக்குள் இருக்கிறார். இன்றோடு அந்த 5வது எட்டு முடிகிறது. நாளையிலிருந்து 6வது எட்டு தொடங்குகிறது. 41வது ஆண்டிலிருந்து 48 ஆண்டுகளுக்குள் நடந்தது என்ன? உலக மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ 6ஆம் திருமுறையிலே 92வது பதிகம். இதுவரை எல்லா பதிகங்களும் நம்ம பார்த்துக்கிட்டே முறையாக பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு பதியத்திலும் அதனுடைய நிலைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இடையில சில பதியங்கள் இருக்கிறது. அந்த பதியங்கள் எல்லாம் இங்கே வடலூருக்கு வந்து உறைவிடமாக ஏற்றுக்கொண்ட பிறகு, வல்லப்பமானவர்கள் வடலூரை உறையிடமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பதியங்கள், விடுபட்ட பதியங்கள்லாம் திரும்பி வந்துடும். இப்போ 92வது பதிகம் இன்பத்திறன் 6வது பாடலை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பாடலும் அற்புதமாக இருக்கும். பணிந்து அடங்கும் மனத்தவர் பால் பரிந்து அமரும் பதியே, பாடுகின்றோர் உள்ளகத்தே கூடுகின்ற குருவே, கனிந்த மறை பல கோடி. மறை பல கோடி என்பது, கோடி என்பது வகை. கோடி என்றால் கோடிகள் அல்ல, கணக்கில் கோடி அல்ல. பல கோடி என்பது 4 வகை. ரிக் வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். அதான் மறை பல கோடி என்று சொல்லுகிறார். பல கோடி அண்டங்கள் சொல்லுவது வேறு, அது கோடி கோடியான அண்டங்கள். இங்கே மறை பல கோடி என்று சொல்லுவது 4 வேதங்கள். அதே போல ஆகமம் பல்கோடி. ஆகமம் 28 வகையான நூல்கள் உண்டு. அதை ஆகமம் பல்கோடி என்று சொல்லுகிறார்.
கனிந்த மறை பல்கோடி ஆகமம் பல்கோடி கடவுள் நினது அருள்புகழை கணிப்பதற்கு பலகால் துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து அடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சொல்லிய வல்லன் எவன் என்று அணிந்த மொழி மாற்றி வலது அணிந்து என்றால் அந்தோ அடியேனின் புகழ் உரைக்கல் ஆவது அறிந்தே. இது பாடல். இந்த பாட்டை விளக்கம் பாருங்க. அதாவது மனதை கட்டுப்படுத்தி மனதை அடக்கியவர்களின் உள்ளங்களில் இருக்கின்ற விரும்பி இருக்கின்ற அருப்பெருஞ்சோதியே, மனதை கட்டுப்படுத்தி மனம் அலைபாய் கொண்டிருக்கிறது, குரங்கு போன்று தாவி தாவி செல்லும். அப்படிப்பட்ட மனதை அடக்கி ஒழுக்க நெறியில் இருந்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனே, சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த அன்பர்களின் மனதில் குடியிருந்து கொண்டிருக்கின்ற இறைவனே என்று பொருள். பாடுகின்றோர் உள்ளகத்தை கூடுகின்ற குருவே, பாடுகின்ற உன்னை வணங்குகின்ற உள்ளங்களில் கூடியிருக்கின்ற கொஞ்சி குலாவி இருக்கின்ற குருவே, கனிந்த மறை பல கோடி. அதாவது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அந்த 4 வேதங்களும் 28 ஆகம நூல்களும் கடவுளே நினது அருள்புகழை கணிப்பதற்கு பலகால், உன்னுடைய அருளை கணித்து சொல்லுவதற்கு அளவிடுவதற்கு பலகால், பல யுகங்கள் துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து, அதாவது முயற்சி செஞ்சு தொடர்ந்து 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 அடிகள் சுமந்து சுமந்து, திருவடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சொல்ல முடியவில்லை, உன்னுடைய அருள்புகழை சொல்ல முடியவில்லை. இதுதான் சொல்லுவாரு ஒரு பாடலிலே, மகாதேவ மாலையில் சொல்லுவாரு. அந்த பாடலை இனிமே பார்க்க போறோம். ஏற்கனவே மகாதேவ மாலை 100 பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் நம்ம யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம். அளவு இறந்த நெடுங்காலம் அதை இங்க சொல்றாரு, கணிப்பதற்கு என்று சொல்லுகிறார். அளவு இறந்த, அதாவது அளவு இறந்தனா பல யுகங்களில், நெடுங்காலம், அளவு இறந்த நெடுங்காலம், சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் பிரம்மன் முதல் அனந்த வேதம். இங்கே மறை பல்கோடின்னு சொல்லுவாரு, அங்க அனந்த வேதம். அனந்த வேதம்னா பல வகையான வேதங்கள், 4 வேதங்கள் செய்யும் காண்பரிதான். அதாவது கருணாதி இறந்தும் எல்லாமே, கருணாதினா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு களவிறந்தும் காண்பரிதாம் செய்யும், அதாவது கடும் தவத்தும் செய்யும் அரிதாம் கடவுளாகி. எவ்வளவு தவம் செஞ்சிருக்காங்க, ஆனா இருந்தாலும் பார்க்க முடியலன்னு சொல்றாரு. அந்த நிலையை இங்க சொல்றாரு, 6ஆம் திருமுறையில் சொல்றாரு. அப்படிப்பட்ட பார்க்க முடியாத இறைவன் அணிந்த மொழி மாற்றி, அதாவது சொல்லிய சொல்களை எல்லாம் மாற்றி வலிந்து சூட்டியது என்றால், மாற்றி மாற்றி சொல்றது. இறைவனுடைய புகழை அறிந்து கொள்ளாமல் கணக்கிட முடியாமல் முரண்படாக மாற்றி மாற்றி சொல்லுவது என்றால், ஐயோ இந்த அடியேன் சொல்லுவதற்கு முடியுமா, அடியேன் சொல்வது முடியுமா உன் புகழை என்று சொல்லி இந்த பாடலை அறிவிக்கிறார்கள். இறைவனுடைய புகழை பற்றி சொல்லுகிறார் இந்த பாடலிலே. அதோடு மட்டுமல்ல, 94வது பதிகம் அலிபுரா அருள் வடிவப்பேறு என்ற பதிகத்திலே 5வது பாடல். அலிபுரா வடிவப்பேறு என்பது அழியாத அந்த அருள் வடிவை பெற்றதனால் ஏற்பட்ட பாக்கியம் என்ன, இறைவன் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்தார், எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார். இலங்குகின்ற சிற்றம்பலத்து அருநடனம் இடுகின்ற பெருவாழ்வே, துளங்கும் பேரரு ஜோதியே, ஜோதியில் துலங்கிய பொருளே, என் புலங்கொள் விண்ணப்பம் திருசெவிக்கு ஏற்று அருள் புரிந்தனை. அப்ப திருவிளையாடல் நடக்குது. இவர் என்ன சொன்னாரு, என்ன வரலை கொடுத்தாரு, பின்னால பாருங்க. அலங்கும் இவ்வுடல் எற்றையும் அழிவுறா அருள் வடிவமாறே. அதாவது சிற்றம்பலத்திலே இருந்து கொண்டு எங்க சுத்த சிவஞான வெளியில் ஈரென் நிலை இயம்பும் அவள் மேல் சொல்லுவாரு. அகவல் நீங்க படிச்சிருப்பீங்க. ஈரென் நிலை என்பது 16 நிலையை என்று சொல்லக்கூடிய
அங்கே நிலையில் சுத்த சிவஞான வெளியில் இருக்கின்ற மெய்ப்பொருளேன்னு சொல்லுவார். அகவல் அந்த வரி வரும். அப்போ அதுதான் சுத்த சிவஞான வெளி. அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்திலே அருளடனம் செய்து கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, அருட்பெருஞ்சோதியாக விளங்கும் இறைவா, ஜோதியில் துலங்கிய பொருளே, ஜோதியில் ஜோதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனே, என் புலம்பொல் விண்ணப்பம், என் உள்ளத்தில் இருக்கின்ற விண்ணப்பத்தை உன் திரு செவிக்கு ஏற்று அருள் புரிந்தாய். உன்னாலே வருவிக்க உற்றதனால் எடுத்த இந்த மானிட பிறவி, மனித பிறவி உடல், அவர் ஏற்கனவே ஒவ்வொரு யுகத்திலும் இருந்தவர். ஒரு தாயின் வழியாக உலகிலே வந்ததனால் அதை கூறுகிறார். அழியக்கூடிய இந்த உடலை அழியா உடம்பாக்கி எனக்கு கொடுத்து விட்டாயே என்று கூறுகிறார். பேரருள் வாய்மையை வியத்தல் என்ற பதிகத்தில் 5வது பாடல். இறைவனுடைய பேரருளுடைய அந்த உண்மையை உலக மக்களுக்கு சொல்லுவது. வாதித்த மாயை வினை ஆணவம் என்னும் வன்மலத்தை சேதித்து என் உள்ளம் திருக்கோயிலாக கொண்டு சித்தியெல்லாம் போதித்து உடம்பையும் பொன் உடம்பாக்கி நற்புத்தமுதம் சாதித்து அருளிய நின் அருளுக்கு யான் செய்யத்தக்கது என்ன? இது பாடல். அதாவது வாதித்த மாயை, என்னை துன்புறுத்திய மாயை, அதுக்கப்புறம் கண்மம், அதாவது கர்மம், அதாவது வினைன்னு சொல்றாரு. மாயை, கர்மம், ஆணவம் என்னும் இந்த கொடிய மலத்தை நீக்கி என் உள்ளம் கோயிலாக கொண்டு, என் உள்ளத்திலே கோயிலாக அமர்ந்து கொண்டு எல்லா சித்திகளையும் எனக்கு கொடுத்து அருளி உடம்பையும் சுத்த தேகமாக்கி பொன் வேடம்பாக்கி நல்ல புத்தமதையும் சாதித்து, புத்தமதம் சுத்த சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கத்தையும் வழங்கி அருளிய நின் அருளுக்கு யான் செய்யத்தக்கது என்ன? நான் என்ன செய்வது உனக்கு என்று கேட்கிறார். ஆக இறைவனுடைய திருவிளையாடலால் மும்மலத்தையும் நீக்கி, ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலத்தையும் நீக்கி என் உள்ளத்தை திரு கோயிலாக கொண்டு என் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு இந்த உடம்பையும் பொன் தேகமாக்கி சுத்த தேகமாக்கி சுத்த சன்மார்க்கத்தையும் கொடுத்து அருளிய உன் அருள் கருணை இருக்கிறதே, அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? செய்யத்தக்கது என்ன? நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அடுத்து பொன் வடிவப்பேர் என்ற பதிகத்தில் பாடல் விளக்கும் பாருங்க. ஈனமெல்லாம் தீர்ந்தனவே, எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் நடந்த பிறகு, இறைவன் ஆட்கொண்ட பிறகு அந்த பெற்ற அருள்களை எல்லாம் கூறுகிறார். அது ஒவ்வொரு பதிகமாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஈனமெல்லாம் தீர்ந்தனவே, இன்பமெல்லாம் எய்தனவே, ஊனமெல்லாம் கைவிட்டு ஒளிந்தனவே, ஞானமுள்ளோர் போற்றும் சிற்றம்பலத்தும் பொன்னம்பலத்தும் நடம் போற்றும்படி பெற்றபோது, சிற்றவையிலும் பொற்சவையிலும் அருள்நடனம் செய்து கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற திருவிடைகளை பற்றி நான் போற்றி பாடுகின்ற போது, போற்றி பாடிய போது என்னுடைய இழிவு எல்லாம் நீங்கிவிட்டது, இன்பமெல்லாம் கிடைத்து விட்டது, பேரின்பமாக இருந்து கொண்டிருக்கிறேன், பழி குறைகள் எல்லாம் என்னை விட்டு ஒளிந்தது. ஞானமுள்ளோர் போற்றும் சிற்றம்பலத்தும், அதான் சிற்றவையிலும் பொற்சவையிலும் திருவிளையாடல் செய்து கொண்டு அருளடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல்களை போற்றி நான் வழங்கும் போது இதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு நிலை பாருங்க. அடுத்த நிலையை பார்க்கும்போது பதிகம் 100வது பதிகம். இடையிலே 2 பதிகங்கள் இருக்குது. தத்துவ வெற்றி என்ற ஒரு பதிகம். இந்த பதிகம் 4ஆம் திருமுறையிலே பிரசாத மாலை பற்றி கூறும்போது இந்த தத்துவ வெற்றியுடைய பதிகங்கள் 20 பாடல்கள் இருக்கின்றன. எப்படியெல்லாம் நிலைகள் மாறுகிறது, சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கும்போது அவருடைய நிலை எப்படி இருந்தது, அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இறைவன் என்று தெரிந்த பிறகு இந்த சாதியும் மதமும் சமயம் இல்லாத இறைவன், இந்த தடைகள் இல்லாத இறைவன், சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதயம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கு. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. அப்படிப்பட்ட இறைவன் எந்த நிலையில் இருந்து கொண்டு இவருக்கு அருளை கொடுத்தார் என்பதை நம்ம அப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு 100வது பதிகம் பேரடைவு 1வது பாடல். பாடல் நல்லா கவனிங்க, அற்புதமாக இருக்கும். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், சுத்த சன்மார்க்கத்தை பெறுவதற்கு
அங்கே சுத்த சிவஞான வெளிக்கு சென்று விட்டார் என்று சொல்லி அதற்கான விளக்கங்கள் இந்த பாடலிலே இருக்கிறது. மொத்தம் 10 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் தினமும் பார்க்க போறோம். மனம்புரி கடிகை 2.5 என்னும் ஓர் வரை உள்ளது ஆதலால் மகனே எனம் புரிந்து உழலே சபுலம் ஆதிய செய்து எழில் ஒரு மங்களம் புனைந்து குணம் புரிந்து எமது மகன் என்னும் குறிப்பை கோலத்தால் காட்டுக. எனவே வனம்புரி மணிமாமன்றில் என் தந்தை வாய் மலர்ந்து அருளினார் மகிழ்ந்தே. இது பாடல். பாடலை விளக்கம் பாருங்க. மகனே, உனக்கு மணிமுடி சூட்டி அருளை கொடுப்பதற்கு 1 மணி நேரம் இருப்பதால் 2.5 நாளிகை என்று சொல்லுகிறார். ஒரு 2.5 நாளிகை 2 நாளிகை என்பது 1 மணி நேரம். 24 நிமிடங்கள் ஒரு நாளிகைக்கு. அப்ப 2.5 நாளிகை என்பது 60 நிமிடங்கள். 1 மணி நேரம் தான் இருக்கிறது. உனக்கு மணிமுடி சூட்டி எல்லா அருளையும் கொடுப்பதற்கு 1 மணி நேரம் இருக்கிறது. அப்போ நீ என்ன பண்ணணும்? என்ன சொல்றாரு? எனம் புரிந்து உழலேல். இதுவரைக்கும் நடந்ததை எண்ணி நீ வருத்தப்படாதே மகனே. அது என்னுடைய திருவிளையாடல். உன்னை ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்து 32 ஆண்டுகள் வரைக்கும் உன்னை சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் ஈடுபட செய்து உன்னை நான் துன்புறுத்தி விட்டேன் என்று நீ எண்ணி விடாதே. எனம் புரிந்து உழலேல். இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்படாதே. சபுலம் ஆதிய செய்து எழில் ஊறும் மங்களம் புனைந்து. சபுலம் என்பது முக சவரம் செய்வது, முடி வெட்டி கொள்வது. நல்லா கவனிக்கணும். அதாவது சுத்த சன்மார்க்கத்துக்கு இப்படிதான் இருக்கணும்னு அங்கேயே அறிவுறுத்துகிறார். தாடி வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு நிலைகள் இருக்கக்கூடாது. சவரம் செய்து நீராடி புத்தாடை அணிந்து மங்கள கோலமாக நீ வர வேண்டும். அப்போதான் எனது மகன் என்ற ஒரு குறிப்பை, இறைவனுடைய மகன் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அதான் சொல்றாரே, என்னும் எமது மகன் என்னும் குறிப்பை கோலத்தால் காட்டுக. இந்த விண்ணணுகளில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நீ எனது மகன் என்று நீ காட்ட வேண்டும். அப்ப நீ எப்படி வரணும்? புத்தாடை அணிந்து அணிகலன்கள் அணிந்து மகுடம் சூட்டி கிரீடம் வைத்து வர வேண்டும் என்று கூறுகிறார். அப்ப மணிமுடி சூட்டுற வரைக்கும் தான் அவர் இங்க இருப்பாரு அந்த கோலத்துல. அதுக்கப்புறம் இங்க பூலகத்துக்கு வந்த போது திருப்பி வெள்ளாடை அணிந்து முக்காடு போட்டுக்குவார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டே வரணும் அவருடைய நிலையை. அப்ப இதெல்லாம் இங்க சுத்த சிவஞான வெளியில் நடக்குது. அப்படி குறிப்பை கோலத்தால் காட்டுக. எனவே வனம்புரி மணிமாமன்றில் என் தந்தை வாய்மலர்ந்து அருளினார் மகிழ்ந்தே. வனம்புரி என்பது எனக்கு மணிமுகடம் சூட்டுவதற்காக, எனக்கு அரசாட்சியை கொடுப்பதற்காக, சுத்த சிவராஜ்யத்தை எனக்கு கொடுப்பதற்காக அங்கு திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. சத்தியஞான சபை திருவிழா கோலம் கொண்டுள்ளது. அதான் வனம்புரி என்று சொல்லுகிறார். பல வண்ணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சத்தியஞான சபையிலே என் தந்தை வாய்மலர்ந்து கூறினார், உள்ள மகிழ்ந்து. தன் மகனுக்கு மணிமுடி சூட்டப் போகிறோமே, அரசாட்சியை கொடுக்க போகிறோமே என்று எண்ணி எனது தந்தை வாய் மலர்ந்து அருளினார் மகிழ்ந்தே, உள்ள மகிழ்ந்து அருளினார் என்று சொல்கிறார். ஆக மக்களே, தெளிவாக கூறுகிறார். வல்லப்பெருமானவர்கள் சுத்த சிவஞான நிலையிலே எப்படி தன் தந்தையிடம் எப்படியெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டார் என்பதையும், அவருக்கு எப்படியெல்லாம் மணிமுடி சூட்டுகிறார் என்பதையும், அவர் தன் மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டு காலமாக வல்லற்பெருமானை ஒரு அருள்நிலையில் உள்ள ஒரு இறைவனாகவே யாரும் சித்தரிக்கவில்லை. பொதுப்படையாக பேசினார்கள். அதனால்தான் அவரை தமிழ் துறவி என்றார்கள். அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால். திருவருட்பாவிலே அவ்வளவு அழகான திருவருட்பாவில பாடல்கள் எல்லாம் உண்டு. ஒவ்வொரு பாடலிலும் கூறுவார் வல்லற்பெருமான் அவர்கள். சாதாரண மனிதனாகவே சித்தரித்தார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். ஆக இப்படியெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு பூலோகத்திற்கு திரும்பி வருகிறார். உய்வகை கூறல் என்பது உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். தான் பெற்றதை, இறைவனுடைய நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். நல்ல கவனிங்க. அருட்பெரும் தனி ஜோதி அம்பலத்திலே நடிக்கும் பொருள் பெறும் திருநடமது போற்றிடுவே.
புவியி. உலக மக்களே சொல்றாரு, மருள் பெரும் பகை நீக்கி மெய்வாழ்வு பெற்றிடலாம். தெருள் பெரும் பதத்து ஆணை இது அறிவினோ தெரிந்தே. உலக மக்களே, நான் இப்படியெல்லாம் என் தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் இந்த அருளை பெற்றுக்கொண்டேன். சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டதனால் எனக்கு கிடைத்த பலன். நான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் எப்படியெல்லாம் இருந்தேன் என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்வை சித்தி வளாகத்திலே பேருபதேசம் செய்யும் போது, சுத்த சன்மார்க்க கொடி ஏற்றி பேருபதேசம் செய்யும் போது மக்களிடம் உரையாடுகிறார் வல்லப்பெருமானவர்கள். அதை இங்கே பாடலிலே கூறுகிறார். உய்வகை கூறல் என்ற பதிகத்திலே, உலக மக்களே, அருட்பெருஞ்சோதி என்ற ஒப்பற்ற கடவுள் அங்கே திருச்சிற்றம்பலத்திலே திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அருள் பெரும் அருள் நடனம், அவருடைய அருளை போற்றி பாடுங்கள், சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலக மக்களே, மருள் பெரும் பகை நீக்கி மாயைகளும் மயக்கங்களையும் கொண்ட உலக வாழ்க்கையில் இருந்து கொண்ட மக்களே, இவற்றையெல்லாம் நீக்கி மெய்வாழ்வு பெற்றிடலாம். இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு நீங்கள் மெய்யான வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழலாம் என்று சொல்லுகிறார். இதான் ஞானசரியிலே முதல் பாடலிலே சொல்லுவார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பு நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதனாம் வம்பின் உலகி. அதை இங்க சொல்றாரு, போற்றுவீர் புவியின்னு சொல்றாருங்க. அப்படிப்பட்ட இறைவனை உள்ளத்திலே நினைந்து நினைந்து நீங்கள் அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டா கண்ணில் ஆனந்த கண்ணீர் சாரசாயாக வந்துடும், உடம்பு நனையும். இறைவனை எப்படி கூப்பிட சொல்றாரு? அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே. சுத்த சன்மார்க்க இறைவனை எப்படி கூப்பிட சொல்ற பாருங்க. இங்கே சிவபெருமான் வராது, சிவசிவன் வராது, நமச்சிவாயன் வராது, எதுவுமே வராது. சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் அழைத்து வழிபடுங்கள். உலகீர் மரணமில்லா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அதை தான் இங்கே சொல்றாரு, மெய் வாழ்வு பெற்றிடலாம். சுத்த சன்மார்க்கத்தில் வந்து ஏது மரணம்? பிறவி கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது. இறைவன் அருளை நேரடியாக பெறக்கூடிய மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். சமயங்களும் மதங்களும் மார்க்கம் சொல்லப்பட்ட நெறிகள் வேறு. அங்கே கருணை இருக்காது, ஜீவகாரணிய ஒழுக்கம் இருக்காது, உயிரின் மேல் நேயம் இருக்காது. தெளிவாக சொல்றேன். சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் மக்களெல்லாம் சமரசமாக வாழ முடியும், முரண்பாடுகள் வேறுபாடுகள் இல்லாமல் வாழ முடியும் என்பதை வலியுறுத்துகிறார் வளர்ப்பமானவர்கள். அதாங்க சொல்றாரு, மெய்வாழ்வு பெற்றிடலாம், அங்கே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்த்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன். நான் கட்டுக்கதையா சொல்லலை, கற்பனையா சொல்லலை, பொய்யாகவும் சொல்லலை, உண்மையே சொல்லுகிறேன். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் எதுவே. ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் இறைவனை வணங்கி போற்றி அருளை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் மெய்வாழ்வு அடைந்திடலாம், பெற்றிடலாம் என்று சொல்லுகிறார். அடுத்து தெருள் பெரும் பதத்து ஆணை, அருள் வல்லபத்தோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவடியின் மேல் ஆணை, இது சத்தியம் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அங்கே சித்தி வளாகத்திலே கூறுகிறார், உலக மக்களே, தாய் தந்தை உங்கள் ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ, அதாவது சொந்தம் சொற்றம் பந்தம் எப்படிப்பட்ட வந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு உதவி செஞ்சாங்களோ அதை விட கோடான கோடி பங்கு இங்கு வந்தால் கிடைக்கும் என்று சொல்லுவார். சொல்லிட்டு சத்தியம் 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 என்று சொல்லுவார். இறைவன் மக்களிடம் சத்தியம் செய்வது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? மக்களுக்கும் மக்கள் சத்தியம் பண்ணி கொள்வார்கள். இறைவன் மக்களிடம் சத்தியம் செய்கிறார் என்றால் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டிருக்கிறார், அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சமயங்களிலும் மதங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டு உண்மையான இறைவனை யார் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேருபதேசத்தை கூறுவார். ஆக இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும். அங்கே எந்த விதமான சங்கற்ப விகற்பங்கள் இடையூறுகள் இருக்கவே கூடாது. ஆண்மநேய ஒருமைப்பாடு தான் இருக்கணும். அதான் சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் எல்லாம் அறிந்து அவருடைய திருவடி மேல் ஆணையாக சொல்லுகிறேன், இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
ஏற்றுக்கொள்ளுங்கள். இது அறிவினோ தெரிந்தே. நான் சொல்லுவதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உலக மக்களே, சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணை அருப்பெஞ்சு மகாமந்திரத்தை உச்சரித்துக் கொள்ளுங்கள், எல்லா பலனும் கிடைக்கும். சுத்த சன்மார்க்கத்தில் இறைவனை ஜோதி வழியில் தான் பண்ண வேண்டும். கொலையும் புலையும் தவிர்த்திருக்க வேண்டும். மாமிச உணவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு உயிரை கொன்று அந்த நாறுகின்ற உடம்பை, அந்த பிணத்தை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறுகிறார். உயிர் இறக்க வேண்டும், எல்லா உயிரையும் தம்போல் பாவிக்க வேண்டும், ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும். இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், 4 ஒழுக்கங்கள் இருக்கின்றன. முடிந்த அளவு மனிதனால் பின்பற்றக்கூடிய முடிந்த அளவு அந்த ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கியமான நெறிகள். சுத்த சன்மார்க்கம்னா வேறு ஏதோ வினோதமானது அல்ல. சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் சாராத ஒரு இயக்கம், பேர் இயக்கம், பெரும் மார்க்கம், இறைவனின் மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். எனவே உலக மக்களே, இவற்றெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து இறைவனர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அடுத்து கூறுவார் பாருங்க, மெய்யர்கள் வியப்பு என்ற பதிகத்திலே, அதாவது தனித்திரளங்களிலே ஒரு பாடல் உண்டு. தனித்திரளங்களிலே 107வது பாடல். தனித்திரளங்கள் என்பது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது அலங்கள் என்பது பாடல், தனித்திரு அலங்கள் என்பது இறைவனுடைய அருளை பற்றி தனிப்படுத்தி, அதாவது ஒப்பற்ற நிலையில் கூறுவது. உண்மை உரைத்து அருள் என்று ஓதினேன். இறைவனிடம் சொல்லுகிறார் தந்தையிடம், உண்மையை உரைத்து அருள் என்று ஓதினேன். எந்தை பிரான் வன்மையுடன் என் அறிவில் வாய்ந்து உரைத்தான். திண்மையுற சித்தினையெல்லாம் அறிவித்து அருள்கின்றோம், இத்தருணம் சத்தியமே என்று. அதாவது நான் என் தந்தையிடம் சொன்னேன், பிரபஞ்சத்தின் உண்மையை சொல்லி எனக்கு அருள வேண்டும் என்று சொன்னேன். ஓதினேன் என்றால் நான் சொன்னேன், விண்ணப்பம் வைத்தேன், முறையீடு செய்தேன், எப்படி வேணா சொல்லலாம். என் தந்தையிடம் நான் சொன்னேன், பிரபஞ்சத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள், மண்ணினால் மூடப்பட்ட உண்மைகள், மண் தோண்டி புதைக்கப்பட்ட உண்மைகள், பெட்டியிலே பூட்டி வைத்த உண்மைகள், அதெல்லாம் உபதேசத்தில் சொல்லுவாரே, அற்புதமா இருக்கும். ஒரு காலத்தில் வல்லவன் பிரபஞ்சத்தின் உண்மைகளை எல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில பூட்டி வச்சுட்டான். அவன் ஒரு பெரிய வல்லவன் என்று சொல்லுவார். அந்த பூட்டை திறக்க வேண்டும், அதில் இருக்கின்ற பிரபஞ்சத்தின் உண்மைகளை சொல்ல வேண்டும். அப்படி அந்த பிரபஞ்சத்தின் உண்மைகளை சொல்லி எனக்கு அருள வேண்டும் என்று நான் சொன்னேன். எந்தை பிரான் வன்மையுடன் என்பது வள்ளல் குணத்துடன், என் தந்தை வள்ளல் குணத்துடன் என் அறிவினில் கலந்து வாய்ந்துன்னு சொல்லுகிறார். என் அறிவினில் கலந்து சொன்னார். திண்மையுற அருள் வலிமையுட சித்தியெல்லாம் எனக்கு கொடுத்து அருள்கின்றேன் இந்த நேரத்தில் சத்தியம் என்று என்கிட்ட சொன்னார். இதுதான் பாடலுடைய பொருள். ஆக இறைவன் நேரடியாக மகனிடம் வந்து இவர் முறையீடு செய்கிறார். இறைவன் வந்து நான் உனக்கு எல்லா உண்மைகளையும் கொடுத்து விட்டேன். இவர் கேட்பாரு, அந்த பாடலை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. நோவாமல் நோம்பு என்னை போல் நோற்றவரும், எஞ்ஞான்றும் சாதாவரம் என்னை போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரவர்களை என்னை போல் பெற்றவரும், எவ்வுலகில் யார் உலர் சற்றே அறையின் கேட்பார். அதான் இங்க சொல்றாரு, உண்மையை உரைத்து எனக்கு சொல்லணும்னு சொல்றாரு. என்ன மாதிரி தவம் இருந்து உங்ககிட்ட யாராவது சாதவரம் பெற்றிருக்காங்களா? இல்லை என்ன மாதிரி நீ யாருக்காவது அருளை கொடுத்துருக்கியா? வேற யாருக்காவது இந்த பூலோகத்தில் கொடுத்துருக்கியா அனு கேட்கிறார். அவருக்கு பதில் அங்கே சொல்லுவார். அந்த பதில் அருப்பெருஞ்சோதி அகவலியிலே இருக்கும். சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆவா என அருளிய அருப்பெருஞ்சோதி. நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உனக்கு சாவா நிலை உனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், வேற யாருக்கு நான் கொடுக்கலையே. உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேனே. எம்மை எனும் என்னை விட்டு இறையும் பிரியாது, அம்மையும் அப்பனுமாம் அருப்பெருஞ்சோதி. சிறிதளவு கூட, அணு அளவு கூட உன்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டேனே என்று கூறுவார். அதெல்லாம் அகவலியிலே அந்த விளக்கங்கள் இருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற இறைவன் எனக்கு எல்லா சித்துகளையும் கொடுத்து இந்த நேரத்தில் நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்கிறேன் என்று சத்தியம் சொல்லி எனக்கு எல்லா அருளையும் கொடுத்து விட்டார் என்று கூறுகிறார். அடுத்த ஒரு நிலை மெய்யர்கள் வியப்பு. மெய்யர்கள் வியப்புல பாருங்க, இறைவன் கொடுத்த அந்த அருளை பார்த்து வியந்து சொல்லுவது. அச்சம் தீர்த்து
இங்கு என்னை ஆட்கொண்டு அருளும் அமுதனே. ஏன் அச்சம் தீர்த்து என்று சொல்லுகிறார்? அச்சம் தீர்த்து என்பது, இவர் ஏற்கனவே 5 தொழில்களை செய்து கொண்டிருந்தார்கள். பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்றவர்கள் தனித்தனியாக செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 5 தொழிலையும் மொத்தமாக இவர்கிட்ட கொடுத்து விட்டார். அப்போ அச்சம் வருவது இயற்கை தானே. எல்லாரும் இவரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு பாடலிலே சொல்லுவார். பிச்சன் கவரி நிலற்றி அசைத்திட மால் யானை பிடரின் மேல் நித்தம் பவனி வருகின்ற நிபுணர் எல்லாம் பொழுது ஏத்த எச்சம் புரிவோர் போற்ற. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப சொல்றாரு, எச்சம் புரிவோர் போற்ற என்னுள் ஏற்பட்ட அச்சம் தீர்த்து என்னை ஆண் கொண்டாய், நான் உன் அடைக்கலமே என்று கூறுவார். இயற்கை தானே வருமா. அதாவது இயற்கையாகவே ஒரு அச்சம் வருவது இயற்கை. அந்த அச்சத்தை தீர்த்து, நான் இருக்கிறேன் மகனே, பயப்படாதே என்று சொல்லி அந்த அச்சத்தை தீர்த்து இந்த பூலோகத்தில் என்னை ஆட்கொண்டு அருளும் அமுதனே. அடுத்து, அடியேன் பிழைகள் அனைத்தும் பொறுத்து உள் அமர்ந்த அமுதனே. என்ன பிழைகள், என்ன தவறுகள் இந்த பூலோகத்திலே வருவிக்க உற்று சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்து கொண்டு நான் செய்த பிழைகள், குற்றங்கள், தவறுகள் அத்தனையும் நீக்கி சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து என் உள்ளத்தில் அமர்ந்த அமுதனே. அடுத்து சொல்ல பாருங்க, இச்சையாவும் முடித்து கொடுத்து, இச்சை யாவும் முடித்து கொடுத்து உள் இளங்கும் குறவனே. குறவனே என்பது தலைவனே, சுத்த சன்மார்க்க தலைவனே. என்றும் இரவா கல்வி அடியேற்கு ஈந்த குறவனே. இரவா கல்வி, சாகா கல்வி, என்றும் அழியாமல் இருக்கின்ற சாகா கல்வியை எனக்கு அருளிய சுத்த சன்மார்க்க தலைவனே என்று கூறுகிறார். இச்சை யாவும் முடித்து என்னுடைய விருப்பங்களை எண்ணிய நான் எண்ணியபடி எனக்கு அருளும் தெய்வம் என்று சொல்லுவார். 6ஆம் திருமுறையிலே 47வது பதியத்திலே அருள்ஜோதி நிலை என்று ஒரு பதியம் இருக்கிறது. 10 பாடலும் அருமையாக இருக்கும். அந்த பாடலிலே சொல்லுவார், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருள் தெய்வம், அருள்ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற தெய்வம். அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவார், எண்ணங்கள் நான் எண்ணியவை எல்லாவற்றையும் கொடுத்த தெய்வம் என்று சொல்லுவார். அதை தான் இங்கே சொல்றார், இச்சை யாவும் முடித்து கொடுத்து என்னுடைய எண்ணங்களில் உள்ளத்தில் இருக்கிற அத்தனையும் முடித்து கொடுத்து என் உள்ளத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்ற இறைவனே, என்றும் சாகா கல்வியை எனக்கு கொடுத்த சுத்த சன்மார்க்க தலைவனே என்று கூறுவார். இது அகவலிலே சில பாடல்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னையும் பணி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உகந்த அருட்பெருஞ்சோதி. அடுத்து, கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அளித்த சிவமே சிவமே. இங்கே சிவம் என்பது அருட்பெருஞ்சோதி. ஆக மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்தது, சாகா கல்வியை கொடுத்ததெல்லாம் ஏற்கனவே அகவல்ல இருக்கு. இந்த சாகா கல்வியை பயிற்சி தந்த தயவையே சாற்றலுக்கரிது என்று சொல்லுவார். மெய்யல் வைப்பிலே இந்த பாடல் உண்டு. நாகாதிபனும் நாராயணனும் நான்முகனும் நறுமுறும் எனவே என எல்லாரும் முன்னிலே தான் கொடுக்கிறார். எனக்கு கொடுக்கும்போதே சொல்லுவார், மறைப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும். மறைப்பு என்பது யாருக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடாது. விண்ணுலகம் அறியும்படி, எல்லா உலகங்களும் அறியும்படி எனக்கு நீ மணிமுகட சூட்ட வேண்டும் என்று கூறும்போது இந்த பாடலில் விளக்கங்களெல்லாம் கொடுப்பார். எனவே அன்பர்களே, இந்த பார்த்த பாடலுடைய விளக்கம் மிகவும் எளிமையானது. எப்படியெல்லாம் இறைவன் வந்து அருட்பெருஞ்சாண்டவர் திருவிளையாடல் செய்து தன் மகனை ஆட்கொண்டார் என்பதையும், எப்படியெல்லாம் இறைவன் இருந்த அருளை பெற்றுக்கொண்டார் என்பதையும், இந்த பிரபஞ்சத்தை எப்படி இயக்குகின்றார் என்பதையும் ஒவ்வொரு பாடலின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவனை, அருள் நிலையில் இருக்கின்ற வள்ளல் பெருமானவர்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அவரும் ஒன்றுதான். பாடலிலே கூறுவார், நான் ஆனான், தான் ஆனான், நானும் தானும் ஆனோம், தேனானான், உள்ளம் முழுதும் தித்தித்து நிற்கின்றான், வானானான், ஞானமன்றில் குழாவுகின்றான், என்னுள் குழாவுகின்ற கோமானே, ஞானமன்றில் ஆடுகின்றான், என் உள் கோணானான், என்னுள் குழாவுகின்ற கோமானேன்னு கூறுவார். எனவே 2 பேரும் ஒன்றுதான். அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை உச்சரித்து சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு
ஜோதி வழிபாடு செய்து இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் இறைவனுடைய கருணையாளன் தயவையாளன் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய திருவிளையாடல் தொடரும். தொடர்ந்து பார்த்து கண்டு மகிழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு இருங்கள். நோயற்ற வாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும்.